Good morning. Welcome to Mother Kumar Vlogs. Day 48 of a walking challenge. Walking with Mother Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி டாஸ்க். எஸ், இன்றைக்கி டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆப்வியஸாக மண்டே நம்மளோட நெக்ஸ்ட் 7 days டார்கெட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னிலேருந்து நம்ம திருப்பி பழைய மோடுக்கு போகிறோம். 10,000 ஸ்டெப்ஸை டெய்லியும் கம்ப்ளீட் பண்ணணும். டயட் ஜேர்னலிங் பண்ணணும். இதெல்லாமே பண்ண போகிறோம். எஸ், இந்த மந்தில் நம்ம ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஃபேஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மண்டே, ஸோ நான் அதனால் ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன். நான் புக்ஸ் ரீடிங்கில் இந்த தடவை என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 1.5 இயராக தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 1.5 இயர்ஸ்லேயுமே எவ்வளோ ரேண்டமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, அதுக்குன்னு ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பிளேஸு டைமிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்தில் நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு. சீக்கிரமே இந்த மாதம் என்ன புக்கு படிச்சுட்ருக்கேன், எப்படி படிச்சுட்ருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறேன்னா இதெல்லாமே காட்டுறேன். ரைட். ஸோ அப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்னோடய இத்தனை வருஷம் ட்ராவல் டைம்லாம் வேஸ்ட் ஆகிருக்கு இல்லையா? பட் நான் அனுபவமாக கற்றுக்கிட்டதை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி படிக்கலாம் அப்படின்னா தெளிவாக ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னிலேருந்து தான் சார் நான் புக்கு வாசிக்க போகிறேன், பட் உங்களை விட சூப்பராக இருக்கணும். ரைட். நீங்கள் வேஸ்ட் பண்ண டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிங்க. 1, எந்த நேரம் வேணாலும் புக்கு படிக்கலாம். நோ, அது யாருக்கு கரெக்டாக இருக்கும்னா நிறைய புக்கெல்லாம் படித்து தெளிவாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு. நம்மளுக்கு என்னென்னா 1008 வேலைகள் இருக்கும், 1008 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ரைட். அந்த டைமில் நம்ம புக் எடுத்தால் வராது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா எந்த நேரத்தில் படிக்கணும். ஓகே, சேஞ்ச் யுவர் கொஷின். எந்த நேரத்தில் வேணாலும் படிக்கலாம். நோ, எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா காலைல. ஓகே, இது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒர்க் போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளாக வேணாலும் இருக்கலாம். இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒர்க் போல், வீட்டை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம், பட் அப்படி இருக்கேன் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலைல ஒரு 1/2 hour ஆர் நைட் ஒரு 1/2 hour என்ன பண்ணிக்கலாம், இதுதான் ஃபிக்ஸ்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கையில் எடுத்துக்கணும். அந்த டைமில் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஃபிக்ஸ்டு டைமிங். இந்த டைம்னால் நான் புக்கு தாங்க படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் இருக்கணும். ஓகே, அப்போ தான் அந்த டைமில் நீங்கள் வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு டைம் கொடுப்பீங்க. சரி, அடுத்த கேள்வி, என்ன புக்கு படிக்கணும்னு தெரியாது, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கப்போ குழப்பம் வரும். அப்போ ஒரு தெளிவு வைக்குங்க. என்னென்னலாம் புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்குங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த புக்கு இந்த வாரம், இந்த மாதம், அல்லது அடுத்த 2 மாதத்துக்கு இந்த புக்கு, அந்த மாதிரி புக்ஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஃபிக்ஸ் யுவர் டைம். பாயிண்ட் நம்பர் 2, எந்த புக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாகிக்குங்க. ரைட். பாயிண்ட் நம்பர் 3, எங்கே படிக்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஏன்னா நீங்கள் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த டைமில் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏர்லி மார்னிங், ஓகே, 5 to 5:30 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்வியஸாக நான் கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பேன். ரைட். ஸோ த டைம் டிட்டர்மைன்ஸ் மை பிளேஸ். ஓகே, ஒருவேளை நான் நைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், நைட்டு வந்து ஒரு 8:30 to 9 நான் புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நான் எங்கே இருந்திருப்பேன், கண்டிப்பாக வீட்டில் தான் இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைமை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது எந்த டைம் படிக்க போகிறோம், 2வது என்ன புக்கு படிக்க போகிறோம், 3வது எங்கே உட்காந்து படிக்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டிங்கன்னா குட்டி கோல் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அந்த புக்கு ஃபுல்லாக முடிக்கணும், அதுதான் நம்மளோட அல்டிமேட் டார்கெட்டு. பட் புக்கு ஃபுல்லாக ஒரே நாளில் படிச்சிங்க அப்படின்னா அது வேஸ்ட். என்ன கேட்டிங்கன்னா வேஸ்ட். ஏன்னா நம்ம புக்கை படிக்கணுங்கிறது நம்ம டார்கெட்டே கிடையாது. நம்ம மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும், பிரைன் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் 10 பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் 5 பக்கத்தில் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 பக்கமாக படிக்க ஆரம்பிங்க. இந்த படிக்கிறத சைடில் ஒரு பேப்பரை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. சார் படிக்கிறத நோட் பண்ணுமா? எஸ், பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு பாயிண்ட்லாம் மைண்டில் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி டேட் போட்டு எத்தனை பேஜ் படிச்சிங்க, எந்த பேஜ் நம்பர்லேருந்து எந்த பேஜ் நம்பர் வரைக்கும் படிச்சிங்க, இந்த சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுங்கள். இவ்வளோ தான். இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு புக்ஸ் ரீடிங் சூப்பர் ஆகிடும். ஸோ ஃபைனல் ரீகால், என்ன டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், புக்ஸ் வாசிக்க போகிறோம். 1,
எந்த டைம் வாசிக்க போகிறோம், நம்ம டேயில் எந்த டைம் வாசிக்க போகிறோம், 1. 2வது என்ன புக்கு வாசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. 3. எந்த இடத்துல உட்காந்து வாசிக்க போகிறோம் அப்படிங்கிற பிளேஸை பற்றி டிட்டர்மைன் பண்ணிடுங்க. 4. வாசிக்கிறப்ப முடிஞ்சால் ஹிண்ட்ஸ் எடுங்க, இல்லாட்டி புக்கில் ரீட் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபைனலி டெய்லியும் எவ்வளோ பேஜ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத சீரியல் நம்பர், டேட், எத்தனை பேஜ் படிச்சிருக்கீங்க, பேஜ் நம்பர் கவுண்ட் என்ன, 1லேருந்து 30, 30லேருந்து 60, அந்த மாதிரி மெஷர் பண்ண அதில் ஒரு அக்கௌண்டபிள் வரும். அக்கௌண்டபிள் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம புக்கை முடிச்சிடுவோம். இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியும் மேபி உங்களுக்கு ஏதாவது ட்ராபேக் வருது அப்படின்னா அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரதர் நீங்கள் சொன்ன எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன், பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு லேக் வருது அப்படின்னா அது எந்த இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் லேகான விஷயங்கள், அதை நான் சரி பண்ணேன். எனக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு 1.5 years ஆச்சு. பட் உங்களுக்கு நான் இருக்கேன், நம்ம கம்யூனிட்டி மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 பேஜ்னாச்சும் இந்த மாதம் படித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடுத்த மாதம் புது கோலாக எடுத்துக்கிட்டு 50 பக்கம்னாச்சும் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு புக்கு படிக்க நிறைய பிளேஸஸை விசிட் பண்ணுறதுக்கு சமம். கொடைக்கானல் போகிறீங்க, ஒரு ஹில்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஹிமாலயஸ் போகிறீங்க, ஒரு ஹில்ஸ் பார்க்குறீங்க. இது ஆல்ரெடி ஒருத்தவங்க போயிட்டு வந்தவங்க இருப்பாங்கள்ல, ஓகே, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒவ்வொரு புக்குமே. இப்போ நான் ஒரு பிளேஸை பற்றி சொன்னேன், சில பேர் அவங்களோட தொழிலில் என்ன கஷ்டம் வந்துச்சு, என்ன சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற சொல்லிக்கலாம். சில பேர் அவங்க வாழ்க்கையில் என்ன ஹிட் ஆச்சு, அதில் எப்படி அவங்க ரூல்ஸ் அப்ளை பண்ணாங்க, அதை எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி புக் இஸ் அ நியூ வேர்ல்டு. ஓகே, ஒவ்வொரு வேர்ல்டு போகிறப்பையும் அதோட எக்ஸைட்மெண்ட்டோடு போங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கற்றுக்குங்க. அதுதான் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. இன்றைக்கி நான் 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். $10,000 ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ், இன்றைய பொழுது சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா கிளைமேட்டு ரொம்ப ஆசமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா வெயில் அடிக்கணும், காற்று நார்மலாக இருக்கணும், ரொம்ப காற்று அடிச்சிடக்கூடாது. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெகுலர் எஃபர்ட் போட்டாலே சூப்பரான ரிசல்ட் வரும். ஸ்வெட்டு செயின் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஸ்வெட்டு செயின் கிடையாது. ஓகே, சட்டையே நனைஞ்சிருச்சு. எஸ், ஐ வில் ஷோ யூ. தெரியுதுங்களா? இங்கே வரைக்கும் பாருங்கள், தெரியுதா? இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. ஃபுல்லாக செம்மையான ஸ்வெட்டு, சூப்பரான ஒரு பொழுதாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நான் வீடியோவில் அந்த சைடே வாக்கிங் போயிட்டுருக்கனால இந்த சைடு காட்டியிருக்க மாட்டேன். பாருங்கள், இதான் நம்ம ஏரியா. வாக்கிங் போயிட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஏரியா. எஸ், எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப ஒரு ரோல் மாடலாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து நம்ம அந்த ஆகஸ்ட் மந்த் ஃபேஸில் இருந்தோம். அப்பா தலை சுற்றுது, ஒரு சுற்றும் ஐயோப்பா. சரி, ஓகே, ஆகஸ்ட் மந்த் ஃபேஸில் இருந்தோம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக செம்மையாக இருந்தோமா. வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடு பாருங்கள். ஓகே, நம்ம இந்த மந்தில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட அவனும் நீ ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நானும் வளரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஹேபிட் ரெகுலர் பண்ணிவிட்டு அடுத்த ஹேபிட் போகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவை. இது வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் தான். ஒரு வீடு கட்டணுன்னா ஃபஸ்ட்டு கீழே பேஸ்மெண்ட் போடுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக போடுவாங்க. அதுக்கு மேலே செவுரு எழுப்புவாங்க. திருப்பி ஒரு மாடி கட்ட போகிறதா இருந்தால் திருப்பி ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கலவை சம்திங், அதுக்கு என்ன பேர் தெரியல, டக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு தான் மேலே கட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்லேயும் ஒரு நல்ல ஹேபிட்டை
வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி சொல்கிற மாதிரி மற்ற நார்மல் பீப்புள் மாதிரி நம்ம லைஃப்பும் போயிடக்கூடாது, ஒரு நல்ல ஹேபிட்டை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவே சூப்பரான ஒரு பேஸ்மெண்ட். அதுக்கு மேலே நம்ம அந்த டெய்லி ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறோம். சூப்பர். அண்ட் அந்த ஹேபிட் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு காங்கிரீட் போடணும். அந்த காங்கிரீட்டுக்கு மேலே நம்ம டெவலப் பண்ண தான் நம்ம பெரிய ஒரு பில்டிங்காக மாறுவோம், ஹேபிட் வைஸ், டிசிப்ளின் வைஸ், ரைட்? ஸோ இது இன்றைக்கி எனக்கு தோன்ற விஷயம். இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக போயிட்டுருக்கு, உங்களுக்கும் சிறப்பாக போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.